நம்ம நல்லா சாப்பிட்டா தான் நம்ம ஆரோக்கியமாக நல்லா வேலை செய்யணும். அது மட்டும் தான் சரி. அதிகமாக விலை விற்றப்ப 2 லட்ச ரூபா வரைக்கும். அதுக்கு 5 ஆள் இருந்த 2 மூட்டை பறிக்கிறோம்னா இது ஒரு ஆள் 5 மூட்டை பறிச்சு. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. நாங்கள் வேளாண் டிவிலேருந்து வந்திருக்கோங்க. ஓகே. வந்துட்டு நம்ம இப்போ போகிற வழியில் பார்த்தோம், நம்மளோட பொடலங்காய் தோப்பு பார்த்துருக்கோம். உங்கள் பேர், உங்களோட ஊர்? என்னோட பேர் டேவிட் சுரேஷ். ஊர் வந்து பாம்பாட்டிப்பட்டி. இது வந்து திருச்சி மாவட்டம், மணப்பாறை வட்டம், மோகனூர் கிராமம், பாம்பாட்டிப்பட்டி. சரிங்கண்ணா. எத்தனை வருஷமாக பொடலங்காய் அறுவடை பண்ணுறீங்க? நாங்கள் வந்து ஒரு 15 வருஷம் அறுவடை பண்ணுறோம். ஓகே. பொடலங்காய் மட்டும் போடுறீங்களா, வேறு பயிர்கள் போடுறீங்களா? புடலங்காய், பாவக்காய், பீர்க்கங்காய், அவரைக்காயும் போடுவோம். நமக்கு வந்து ஈஸியாக புடலங்காய் இருக்கிறதுனால புடலங்காய் போடுது. இப்போ நம்ம எவ்வளோ நிலங்க அங்கே போட்டிருக்கோம், எவ்வளோ ஏரியா போட்டிருக்கோம்? இது வந்து 1/2 ஏக்கர். 1/2 ஏக்கருங்க. 1/2 ஏக்கருக்கு எவ்வளோ விதை தேவைப்படுச்சுங்கண்ணா? 1/2 ஏக்கருக்கு வந்து 200 கிராம் விதை தேவைப்படுதுங்க. 200 கிராம். 200 கிராம். சரிங்கண்ணா. என்ன வெரைட்டி போட்டிருக்கீங்கண்ணா? நாங்கள் வந்து அவானி போட்டிருக்கோம். அவானி. அவானி. இப்போ இந்த நம்ம பந்தல் மாதிரி போட்டிருக்கீங்க இல்லையா? ஆமாம். இது வந்து 1/2 ஏக்கருக்கு எவ்வளோ செலவாச்சுங்க? இது வந்து மரத்தில் போட்டதுனால அப்போதைக்கு வந்து 1 லட்ச ரூபா செலவாச்சு 5 வருஷத்துக்கு முன்னாடி. சரிங்க. இப்போ இது கல்லில் போட்டோம்னா 2-3 லட்ச ரூபா. 5 வருஷம் முன்னாடியே 1 லட்சங்களா? 1 லட்சம். ஓகே ஓகே. சைடில் பூரா மரம் போட்டிருக்கேன். சரிங்க. இதே வந்து கல் போடணும். 5 வருஷத்துக்கு முன்னாடி 2 கல் வந்து 200 ரூபா 250 ரூபாய்க்கு இருந்துச்சு. சரிங்க. இப்போ வந்து ஜோடி கல் வந்து 2 கல் வந்து 900 ரூபா வருது. ஆள் கூலி வந்து அப்போதைக்கு வந்து 200 ரூபா 300 ரூபா. இப்போ வந்து 800 ரூபா 900 ரூபா பந்த வேலை பார்க்குறோம். சரி சரிங்க. தண்ணீர் வசதி வந்து எந்த அளவுக்கு இருக்குங்கண்ணா இங்கே? தண்ணீர் வந்து இங்கிட்டு கொஞ்சம் கம்மி தானே. சரிங்க. ஏன்னா கம்மியான தண்ணிக்கு வந்து இந்த புடலங்காய் இது மாட்டம் பந்தம் வெல்லாமல் நல்லா இருக்கும். ஏன்னா கம்மியான தண்ணியை வச்சு அதிக காடு பாய்ச்சணும். சரிங்க. உரம் மருந்துக்கெல்லாம் எவ்வளோ செலவு பண்ணி ஒரு வெள்ளாமைக்கு? இது உரம் மருந்து கடைசி வரைக்கும் பார்க்குறோம்னா எப்படியும் ஒரு 20 ரூபா செலவு. 20ங்க. 20,000 செலவாகும். சரிங்க. ஏன்னா அடி உரம் வைக்கிறேன், அடுத்தடுத்து உரம் வைக்கணும், மருந்து அடிக்கணும், ஆள் கூலிங்க இருக்குது, புல்லு பிடுங்கணும், இத்தனை வேலை. சரிங்கண்ணா. எவ்வளோ வருதுங்க 1/2 ஏக்கர்லேருந்து இப்போ ஒரு அறுவடைக்கு எத்தனை வருங்க? ஒரு வெள்ளாமைக்கு மொத்தம் எத்தனை கிலோ வருங்க? ஒரு வெள்ளாமைக்குன்னா அதை ஆவரேஜ் பண்ணி பார்க்கணும். நாங்கள் வந்து நார்மலாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இருக்கிறப்ப 200 கிலோ 250 கிலோ 100 கிலோ கூட இருப்பேன். சரி. காய் மொப்பு காயாக இருக்கிறப்ப 300 கிலோ கூட இருப்பேன். அது குறைஞ்சின்னா 50 கிலோ 60 கிலோ கூட வரும். சரிங்க. எவ்வளோ நாளைக்கு அறுவடை பண்ணுவீங்க? இது வந்து 4 மாதத்துக்கு அறுவடை பண்ணுங்க. சாதாரண காய் வந்ததுலேருந்து 4 மாதம் அறுவடை பண்ணுங்க. சரி சரிங்க. ரேட்டெல்லாம் எந்த அளவுக்கு மேலே போகுதுங்க, எந்த அளவுக்கு கீழே வருதுங்க? இது வந்து ரேட்டுன்னா பார்த்தோம்னா ஆடி மாதம் நட்டுருந்தோம்னா ஆடி ஆவணி புரட்டாசி மாதம் காய் வந்துடும். புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி இந்த 4 மாதம் இருக்கலாம். அப்போதைக்கு ரேட்டு இருக்குது. ரைட்டு. நாங்கள் வந்து நட்டது வந்து தை மாதத்துக்கு முன்னாடி மாசி மாதம் நட்டேன். மார்கழி. மார்கழி மாதம் நட்டேன். மார்கழி தை, இப்போ மாசி பங்குனி. இப்போ வந்து அதிகமாக வந்து மழை பெஞ்சு உரம் படுத்து நின்று அங்கங்கே தண்ணி இருக்க வேண்டிய நாள் அந்த மாட்ட நேரத்தில் நட்டதுனால விலை குறைஞ்சிருக்கு. அப்போதைக்குன்னா விலை கூட விற்கும், பாதிப்பு இல்லாமல் இருக்கும். 15 வருஷமாக பண்ணிகிட்ருக்கீங்க. ஆமாம். இப்போ பொடலங்காயில் வந்து அதிகபட்ச விலை எவ்வளோ போயிருக்குங்கன்னா, குறைந்தபட்ச விலை எவ்வளோ போயிருக்கு? குறைஞ்சபட்ச விலைன்னா 4 ரூபா 5 ரூபா, மூட்டை 50 ரூபாய்க்கு கூட விற்றுருக்கு. ஏன்னா அப்போதைக்கு மகசூல் வந்து நிறையா வரும். மகசூல் கொஞ்சம் கம்மியாக வர்றப்போ கூட விற்கும். அதிகபட்ச விலைன்னா இந்த தை மாதத்துக்கு முன்னாடி இந்த மழை காலத்தில் 50 ரூபா வரைக்கும் கூட விற்றுருக்கு. 40 ரூபா 50 ரூபா 30 ரூபா 40 ரூபாய்க்கு குறையாமல் கூட விற்று வந்துட்டுங்கண்ணா. இப்போ நம்ம பொடலங்காய் விவசாயத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கண்ணா? பூச்சி, நோய், இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது இருக்குங்க? இதில் பிரச்சனை நிறையாவே இருக்குண்ணா. கொலவின்னு ஒன்று இருக்குது. செங்கோலை மாட்டையும் சின்னதாக இருக்கு. அது வந்து காயில் வந்து உக்காந்துச்சுன்னா இந்த காய் கூட இங்கிட்ட இருக்கும். இது மாட்டம் போயிடும். காய் வந்து இப்படி சூம்பிடும். அது வந்து உக்காந்துச்சுன்னா இதில் வந்து கொசுன்னு ஒன்று இருக்குது. கொசுனா நம்மளை கடிக்கிற கொசு கிடையாது.
அந்த கொசுவிலே சின்னதாக பச்சையாக இருக்கு. அந்த கொசு வந்து உக்காந்துச்சுன்னா அப்படியே பிஞ்சு எடுக்கிறப்ப சூம்பி போயிடும். இத்தனை பிரச்சனை இருக்கு. அடுத்து வந்து புழு வரும். மழை கொஞ்சம் நிறையா பெஞ்சுன்னா புழு வந்து இலையில பூரா தின்றும். நோய் எந்த மாதிரி நோய் வருது? நோய் வந்து இதில் வந்து குருட்டு செடிகள் ஏதாச்சும் ஒன்றார இருந்தால் தான் நோய்கள்னு வேற வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அசுவினி இருந்துச்சுன்னா அதுக்கு மருந்து அடிக்கணும். இந்த குளவி கொசு இதுகளுக்கு மருந்து அடிக்கணும், புழுவுக்கு மருந்து அடிக்கணும். சரிங்கண்ணா. நீங்கள் இப்போ மற்ற விவசாயம் வந்து இப்போ கத்திரிக்காய் அந்த மாதிரி விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போது அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா? இது வந்து மேலே இருந்து தொங்குறதுனால ஒரு ஆள் அரை ஏக்கர் ஒரு ஏக்கராக இருந்தாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் அதிக நேரம் ஆகாமல் நம்ம அறுத்து எடுத்துடலாம். இதே இது கத்திரிக்காய்னா கீழே இருக்கும், செடிக்குள்ளே இருக்கும், அது தொலாவி எடுக்கணும். அதுதான் ஒரு இது. சரிங்கண்ணா. அதுக்கு அதுக்கு 4 5 ஆள் இருந்து 2 மூட்டை பறிக்கிறோமா, இது ஒரு ஆள் 5 மூட்டை பறிச்சுக்குது. கூலி வந்து ஆள் கூலி குறையும், ஆள் கூலி குறையும். ஓகேங்க. சரி, வேற இதில் வேற எதுவும் பிரச்சனைகள் இருக்கு இல்லை வேற ஏதாவது நல்லது இருக்குன்னா நீங்கள் என்ன சொல்லுவாங்க? இதில் வேற ஒன்றும் பிரச்சனைன்னா இந்த பூச்சி தொல்லைகள் தான். நல்லதுன்னா நம்ம வந்து அறுத்து டக்குன்னு வேலையை முடிக்கலாம். அதிக காய்கள் வந்தாலும் ஒரு ஆள் 2 ஆள் இருந்தோம்னா டக்குன்னு அறுத்து வேலையை முடிக்கலாம். என்ன ஒரு பிரச்சனை, அதிகமாக காய் விற்கும் வர்றப்ப விலை விற்காது, கம்மியாக காய் வர்றப்ப விலை விற்கும். அதுதான் ஒரு பிரச்சனை. இப்போ இதில் நீங்கள் லாபம் ஏதாவது எப்படினாலும் நம்ம ஒரு வெள்ளாமை பண்ணுறோன்னா ஒரு கணக்கு ஒன்று போடுவோம். ஆமாம். இவ்வளோ ஆச்சு, இவ்வளோ செலவு, நம்ம இவ்வளோ எடுத்துக்கிட்டு. ஆமாம். நீங்கள் 15 வருஷத்தில் இந்த ஒரு டைம் நான் போட்டப்போ இவ்வளோ நான் எடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்குங்களா? அதிகமாக விலை விற்றப்ப 2 லட்ச ரூபா வரைக்கும் வாங்கியிருக்கேன் ஒரு வெள்ளாமை இல்லைங்க? ஆமாம். சரி சரி. ஒரு வெள்ளாமையில் 2 லட்ச ரூபா வரைக்கும் வாங்கியிருக்கேன். ஏன்னா கிலோ கணக்கு கூட போதில்ல, 200 கிலோ 250 கிலோ 300 கிலோன்னு போகிறப்ப அதில் கால்குலேஷன் பண்ணி பார்க்குறப்ப காசு கூட வரும். இது மாட்டம் டயத்தில் விலை கம்மியாக விற்கிறப்ப ஒரு 50 ரூபா 40 ரூபா இது மாட்டம் ரேஞ்சில் தான் கிடைக்கும், அதிகமாக கிடைக்காது. சரி. செலவுகள் கூட இந்த டயத்தில் செலவுகள் கூட வரும். கொஞ்சம் குளிர்காலத்தில் நட்டோம்னா செலவுகள் கொஞ்சம் கம்மியாக வரும். அதான் வித்தியாசம். சரி சரிங்க. இப்போ வந்துட்டு இந்த டைம் இருக்கு இல்லைங்களா, இந்த டைம்ல வந்து உங்களுக்கு எவ்வளோ லாபம் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த டயத்தில் வந்து குறைஞ்சது ஒரு 30,000 லாபம் கிடைக்கும். ஏன்னா 2 மாதத்தில் அந்த வெள்ளாமை முடிஞ்சிருச்சு. காய் வந்து 2 மாதம் 4 மாதம் வந்துருக்கு வர வேண்டியது. வெயில்னால செடி வந்து தாங்கலை, வெயில் தாங்கலை, 100 டிகிரிக்கு மேலே அடிக்குது வெயில். இதுக்கு வந்து கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்கணும், கூலிங் இருக்கணும். தண்ணி பற்றாக்குறைனால காடு பூரா தண்ணி பாய்ச்சாமல் பட்டமாக நாங்கள் பாய்ச்சோம். அப்படிங்கிறப்ப செடிக்கும் கூலிங் பத்தாது, தண்ணியும் பத்தாது. அப்படிங்கிறப்ப நம்ம நல்லா சாப்பிட்டா தான் நம்ம ஆரோக்கியமாக நல்லா வேலை செய்ய முடியும். அது மட்டும்தான் செடிகள். சரிங்கண்ணா. இவ்வளோ தூரம் எங்களோட கொஸ்டினுக்கு ரொம்ப ஆன்சர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. தேங்க்ஸ்.